விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். இஸ்ரேலினுடைய சில முக்கிய முகாம்களிலே பயன்படுத்தப்பட்டிருந்த ஆயுதங்கள் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய சில இனம் தெரியாத குழுக்களினால் கடத்திச் செல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. அதன் அடிப்படையில் இஸ்ரேல் படையினர் பயன்படுத்துவதற்காக வைக்கப்பட்டிருந்த அவர்களுடைய இராணுவ முகாம்களில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த குறித்த சிறிய ரக மற்றும் சற்றே மென்ரக ஆயுதங்கள் இவ்வாறு கடத்திச் செல்லப்பட்டிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவத்தோடு தொடர்புடைய 20 பேர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டிருப்பதாக இஸ்ரேல் போலீசாரை மேற்கோட்காட்டி சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக அஷ்தோத் மற்றும் பெதோயின் சமூகங்களை சேர்ந்தவர்களை இலக்கு வைத்து குறித்த சம்பவத்தோடு தொடர்பில் சுற்றி வளைப்புகளை மேற்கொண்டு போலீசார் தேடுதல் வேட்டைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. என்ற போதிலும் கூட இதனோடு தொடர்புடைய குறிப்பாக பல நாட்களாக இந்த சம்பவம் தொடர்வதாக இஸ்ரேலினுடைய லச்சீஷ் பிராந்தியத்தினுடைய புலனாய்வு பிரிவை மேற்கோட்காட்டி சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இதேவேளை காசா பிராந்தியத்தில் பலஸ்தீனர்கள் மீதான தாக்குதல் இஸ்ரேல் ஆரம்பித்ததனை தொடர்ந்து இப்போது இந்த போன்ற நடவடிக்கைகள் அதிக அளவிலே இஸ்ரேலில் இடம்பெற்று வருவதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக ஆயுதங்கள் களவாடி செல்லப்படுகின்றமை, திருடிச் செல்லப்படுகின்றமை அல்லது கடத்தலுக்கு உட்படுத்தப்படுகின்றமை அதிகரித்திருப்பதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆயுதங்களை எடுத்துச் செல்கின்ற அளவுக்கு பாதுகாப்பு உள்ளகத்தில் குறைவாக இருக்கிறதா என்ற கேள்விகளும் எழுந்திருக்கிறது. இதனை வைத்து பார்க்கின்ற போது ஏவுகணைகளை தாண்டி இதர பகுதிகளில் நடைபெறுகின்ற ஆளில்லா விமானங்களினுடைய தாக்குதல்களை தாண்டி நேரடியாக இஸ்ரேலுக்குள் புகுந்து யாராவது ஒரு நாடு, குறிப்பாக ஈரானோ யாரோ தாக்குதல் நடத்தினால் இஸ்ரேல் தாங்குமா என்பதே கேள்விக்குறியாக இருக்கிறது. காரணம், தரைவழி தாக்குதலை சமாளிக்கும் அளவுக்கு இஸ்ரேல் சக்தி வாய்ந்ததாக தெரியவில்லை. ஆனால் இதுவரை தரைவழி தாக்குதல்கள் இடம்பெற்றதாக தெரியவில்லை. ஆனால் சிறிய ஒரு உதாரணம் தான் அக்டோபர் 7 தரைவழி தாக்குதல் தான் இடம்பெற்றது. ஆகவே அதனை கட்டுப்படுத்த இயலாமை என்பது இஸ்ரேல் ஈரான் போன்ற நாடுகளினுடைய பலமான இராணுவத்தை தரைவழியாக சந்திக்கின்ற போது பாரிய தாக்குதல்களுக்கு கொடுக்கும் என்பதனை மேலோட்டமாக சுட்டிக்காட்டுகிறது. எதேவாறாக இருந்த போதிலும் இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தப்படுவதற்கு இந்த குறித்த ஆயுதங்களை பயன்படுத்தி கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட குற்றச்செயல்கள் இஸ்ரேலில் இடம்பெற்றிருப்பதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக இந்த ஆயுதங்களை பயன்படுத்தி தான் அவர்கள் நாட்டினுடைய தெற்கு பகுதியில் அதிக அளவிலான எல்லை பாதுகாப்பு படையினர் அண்மைத்திருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த நடவடிக்கைகள் இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக பல கொலை முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த தகவல்களை இஸ்ரேலினுடைய போலீஸ் அதிகாரி சூப்ரிண்டன்ட் ஷஹர் லெவி அவர்களை மேற்கோட்காட்டி டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் நாளிதழ் செய்தியாக வெளியிட்டிருந்தது. அதனை மேற்கோட்காட்டி சர்வதேச செய்திகள் இதனை வெளியிட்டிருக்கின்றன. ஆகவே தன்னுடைய பாதுகாப்பு படைகளினுடைய ஆயுதங்களையே பாதுகாத்துக் கொள்ள முடியாத இஸ்ரேல் என்ற ஒரு நிலைதான் இப்போது அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இதனை வைத்து பார்க்கின்ற போது இஸ்ரேலினுடைய உள்ளக பாதுகாப்பு மிகவும் கேள்விக்குறியாக மாறி இருக்கிறது. அதனையும் குறிப்பாக தங்களினுடைய ஏற்கனவே நாங்கள் சில வாரங்களுக்கு முன்பு கூட பார்த்திருந்தோம். இஸ்ரேலினுடைய பொதுமக்கள் சிலர் அந்த நாட்டினுடைய பாதுகாப்பு படைகளுக்கு எதிராக போராட்டங்களை நடாத்தியிருந்தார்கள். அதுவும் அதிகரித்து வருகிறது. இந்த சூழலில் தான் இந்த செய்தியும் வந்து சேர்கிறது. ஆகவே அதனை வைத்து பார்க்கின்ற போது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஒரு பெரிய ஆட்சி மாற்றத்தையும் எதிர்கொள்கிறார். அதை பற்றி நாங்கள் பிரத்யேகமாக பார்க்கலாம். அவை அனைத்துக்கும் இவையும் காரணமாக இருக்கலாம் என்றும் தெரிகிறது. தொடர்ந்து மறைந்திருங்கள் அன்பான நேயர்களே.